விஸ்வகர்மா திட்டத்தை எதிர்த்துவிட்டு கருணாநிதி கைவினை திட்டத்தை கொண்டு வருவதா என்று தமிழிசை விமர்சனம். திமுக அரசுக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். விஸ்வகர்மா திட்டத்தை எதிர்த்துவிட்டு கருணாநிதி கைவினை திட்டத்தை கொண்டு வருவதா என்று தமிழிசை கேள்வி எழுப்பியிருக்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அனைத்து திட்டங்களும் தனது தந்தையின் பெயரில் இருக்க வேண்டும் என்பதே எண்ணம் என்றும் தமிழிசை விமர்சித்திருக்கிறார். மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டம் குலத்தொழிலை ஊக்குவிப்பதாக கூறி திமுக அரசு எதிர்ப்பு தெரிவித்தது. இந்நிலையில் விஸ்வகர்மா திட்டத்தை எதிர்த்துவிட்டு கருணாநிதி கைவினை திட்டத்தை கொண்டு வருவதா என்று தமிழிசை கேள்வி எழுப்பியிருக்கிறார். முக்கிய செய்தியை பார்க்கின்றோம். விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் இணைகிறார். விக்னேஷ், சொல்லுங்க, விஸ்வகர்மா திட்டத்தை எதிர்த்துவிட்டு கருணாநிதி கைவினை திட்டத்தை கொண்டு வருவதா என்று தமிழிசை சவுந்தரராஜன் தற்போது கேள்வி ஒன்றை எழுப்பியிருக்கிறார், விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். விவரங்களை வழங்குங்க. தமிழக அரசினுடைய குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பாக கருணாநிதி கைவினை திட்டம் என்ற புதிய திட்டம் தொடங்குவதற்கான அறிவிப்பு தமிழகத்தினுடைய முன்னணி நாளிதழ்களில் விளம்பரமாக வெளிவந்திருக்கிறது. அது தொடர்பான அரசாணையும் தமிழக அரசு சார்பில் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் கருணாநிதி கைவினை திட்டம் என்பது 3 லட்சம் வரையிலான பிணையற்ற கடன் உதவி, 50,000 ரூபாய் வரை மானியம், 5% வரை வட்டி மானியம், திறன் மேம்பாட்டிற்கான சிறப்பு பயிற்சிகள் என பல்வேறு சிறப்பு அம்சங்கள் கொண்டு இந்த கருணாநிதி கைவினை திட்டம் தொடங்கப்பட இருப்பதாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்புவோர் நாளை முதல் இதற்கான விண்ணப்பங்களை பதிவு செய்யலாம் என்ற ஒரு தகவலையும் இன்றைய தினம் தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அரசாணை மற்றும் நாளிதழ்களின் விளம்பரங்கள் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. அண்மையில் தமிழக முதலமைச்சர் பிரதமர் மோடிக்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார். அந்த கடிதத்தை பொறுத்தவரையில் மத்திய அரசினுடைய விஸ்வகர்மா திட்டம் என்பது சாதி மற்றும் குலத்தொழிலை வலுப்படுத்தும் வகையில் அமைந்திருப்பதாகவும், சமூக நீதி மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு அதனை ஒருபோதும் அனுமதிக்காது எனவும், மத்திய அரசினுடைய விஸ்வகர்மா திட்டத்தை செயல்படுத்த முடியாது என்ற ஒரு தகவலையும் பகிர்ந்து அந்த கடிதத்தை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதியிருந்தார். இந்த நிலையில் மத்திய அரசினுடைய விஸ்வகர்மா திட்டத்தை எதிர்ப்பது போல எதிர்த்து அந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான அம்சங்களையும் சேகரித்து மீண்டும் மாநில அரசு மூலமாக இந்த திட்டத்தை தொடங்குவதற்கான நோக்கம் என்ன என பாஜக தலைவர்கள் கேள்வி எழுப்ப தொடங்கியிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய தந்தை கருணாநிதியின் பெயர் மட்டுமே அனைத்து திட்டங்களிலும் இடம்பெற வேண்டும் என விரும்புவதாகவும், அதன் காரணமாகவே மத்திய அரசினுடைய விஸ்வகர்மா திட்டத்தை எதிர்ப்பது போல எதிர்த்து அவருடைய தந்தையின் பெயரில் இந்த கைவினை திட்டத்தை தமிழக அரசு புதியதாக தொடங்கி இருப்பதாகவும் விமர்சனம் செய்திருக்கிறார். விக்னேஷ், தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க.